அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அவங்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரிஞ்ச வரலாறு தான். இருந்தாலும் புதுப்பிப்பீங்கன்னு நெனச்சு சொல்றேன். ஒரு கம்பளம் விரிப்பாங்க. அதில சேர்கள் போடப்பட்டு, அதில இவங்க உட்கார்ந்தா, மேகம் தூக்கிக்கிட்டு பறக்கும். காத்து பறக்கும். மேகத்து மேல தான் அவங்களுடைய அரசவை நடக்கும். அப்ப அப்படி போகும்போது, ஒரு இது உழுகக்கூடிய ஒரு புலவர் பார்த்துட்டு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு வந்த வாழ்வ பார்த்தீங்களா? அவன் எப்படி அல்லாஹ் தஆலா குடுத்துருக்கான். எப்படி பறந்து போறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த புலவர் சொல்றாரு. சொன்ன உடனே இத காத்து மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்க வைக்கிறான். கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழ இறங்கி வந்து அந்த மனிதர்ட்ட கேட்குறாங்க, நீங்க வேலை பார்த்துட்டு அல்லாஹ்வ பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்றீங்களே, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு என்னுடைய ஆட்சி ஈடாகாதுன்றாங்க. எப்படி சொன்னாங்க? பணிவ பாருங்களேன். இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தும், அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு புலவருக்காக கீழ வந்து சொன்ன வார்த்தை என்ன? உங்களுடைய அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு என்னுடைய ஆட்சி ஈடாகாதுன்றாங்க. அப்ப நாம எப்படி அல்லாஹ்வ புகழணும்? நம்ம எப்படி போய் அனுதினம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லும்போது 8 எழுத்துக்கள் நம்ம நாவுல இருந்து வெளியே வரும். 8 எழுத்துக்களையும் 8 சொர்க்கத்தை குறிக்கும். அந்த சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ்வுலயும் 8 எழுத்து தான். நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர்லயும் 8 எழுத்து தான். அப்ப அந்த 8 எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இது சொல்லி புகழ்ந்த மனிதனை நான் நரகத்துல போட மாட்டேன்னு வாக்களிக்கிறான். அப்ப அந்த அல்ஹம்துலில்லாஹ், அந்த சுப்ஹானல்லாஹ், அந்த அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது நம்மளுடைய உள்ளத்துல அசைவுல யா அல்லாஹ் கருணையாளனே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சொல்லி கொடுத்து சொன்ன வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ் தானே சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்து நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. அதை என் நாவுல சொல்ல வச்சுட்ட. என்னைய மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த நாவை கொண்டு நான் புறம் பேசாம பாதுகாத்துறியா அல்லாஹ். இந்த நாவை கொண்டு நான் பொய் பேசாம பாதுகாத்துறியா அல்லாஹ். இந்த நாவை கொண்டு பிறரை தீங்கு செய்யாம பாதுகாத்துறியா அல்லாஹ். ஏன்னா கூறிய வாள் கூட உடைஞ்சிரும். ஆனா கூறிய வார்த்தை அது அப்படியே நினைச்சிடும். அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக.